அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எறா சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அத்தம்மா வீட்டில் எறா வாஞ்சிட்ருக்காங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கு. அது தக்காளி போட்டு ஒரு சம்பாவும் சுக்காவும் செய்ய போகிறோம். இந்த எறா கழுவியாச்சு. நல்லா கழுவிட்டு அடுப்பில் சீஞ்சட்டி வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி அதில் ட்ரையாக வதக்கணும். எறாவை நல்லா வதக்கிக்கிட்டோம்னா தண்ணி இல்லாமல் வதக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள்தூளும் உப்பு போட்டுக்கலாம். போட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகும். அப்புறம் அதை வதக்கிட்டு பாருங்கள், நல்லா ட்ரை ஆகணும். மஞ்சத்தூள் போட்டவுடனே அந்த தண்ணி பாருங்கள் எப்படி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு வெளியே தெரியும் நமக்கு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ நிற்கிது. இத்தனைக்கும் புழிஞ்சு தான் போட்டோம். நல்லா இந்த பக்கம் ட்ரை ஆகட்டும். நம்ம ஒரு கடாயை வச்சு அடுப்பில் இந்த பக்கம் மிளகா வறுத்துடலாம். மிளகா காஞ்ச மிளகா வறுக்கணும். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா மொறுவலாக வறுக்கணும். மொறுவலாக நல்லா தூள் பண்ணால் மொறுன்னு வரணும். அது மாதிரி 1-2 தான் அரைக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன வேலை மாதிரி தெரியும், ஆனால் நிறையா நேரம் ஆகும். இதை நுணுக்கிடலாம். மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். தூள் பண்ணியாச்சு. இப்போது இந்த எறாவையும் 1-2 அதே மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். 1-2 அரைக்கணும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. அரைக்க போகிறோம். இதுதான் வேலையே. இதில் இந்த வேலையும் இல்லை, ஈஸி தான். அரைச்சாச்சு 1-2. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. தொட்டுக்கிறதுக்காக தான் இப்போது எறா சாம்பார் செய்கிறோம். எறா சுக்காவும் எறா சம்பாவும் செய்கிறோம். எறா சம்பா தக்காளி போட்டு செய்வோம். இது சுக்காவாக இருக்கிறதுனால தக்காளி போடக்கூடாது. வெங்காயத்தை நல்லா பொரிய விடணும். நல்லா சகப்பாக ஒரு அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா பூண்டை ரவுண்டாக அறுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி 1-2 கூட போடக்கூடாது. அந்த இருக்கிற தக்காளி கூட நான் எடுத்துருவேன். ஏன்னா இது சுக்கா செய்கிறனால நம்ம தக்காளி போடக்கூடாது. உப்பு போட்டால் சீக்கிரம் கொஞ்சம் வதங்கும். உப்பு பிடிக்கும் நல்லா. அதனால் வதக்கிட்டுருக்கோம். பாருங்கள், நாங்கள் இப்போ புதுசாக போடுறதுனால எனக்கு அவ்வளோவா பேச வரல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னா கரெக்டாக எப்படி பேசணும் தெளிவாக பேசி உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். இந்த பக்கம் தக்காளி போட்டு எறா போட்டு சம்பா செய்கிறதுக்கு கடாயை வச்சாச்சு. 3 அடுப்பாக இருக்கிறனால 3 பர்னர்லேயும் ஒன்று வச்சிடுறது. மத்தியானம் சமையல் எனது தான். மக பெரிய பொண்ணு கடை வச்சுருக்கா. கேலக்ஸி டைலர் கடை ஷாப் வச்சுருக்காங்க. 2வது பொண்ணும் டைலர் கடை வச்சுருக்காங்க. 3வது பொண்ணு வேலைக்கு போகிறாங்க. அவங்க 4வது பையன் ஆட்டோ ஓட்டுறாங்க. 3வது பையன் 4வது பொண்ணு. எல்லோரும் பேரம்பேத்தி எடுத்தாச்சு. 7 பேர் இருக்காங்க. 7 பேரம்பேத்தி, 2 பேத்தியும் 5 பேரமும் இருக்காங்க எனக்கு. பாருங்கள், சுக்கா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வெங்காயம் போட்டு தக்காளி சாம்பார் செய்கிறதுக்காக இந்த ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்ச மிளகாத்தூளை நம்ம அந்த எறால போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.